ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் மூவ்மெண்ட் ஆஃப் லடாக் இதோட FCRA லைசன்ஸை கேன்சல் பண்றதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இவங்க யார் யார்கிட்ட இருந்து ஃபண்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத லிஸ்ட் பண்றாங்க. இதுல வெளிநாட்டுல இருந்து இந்த ஃபண்ட் எல்லாம் நீங்க வாங்கியிருக்கீங்க, இது அனைத்துமே FCRA ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு வயலேஷன் ஆக இருக்கு. ரொம்ப டீடைல்டாக பிரேக் டவுன் பண்ணி போட்டிருக்காங்க யார் யார்கிட்ட இருந்து நிதி வாங்கியிருக்காங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட டோனார் பேர் பாருங்க, ஃபியூச்சர் எர்த் அப்படின்னு ஒரு டோனார் கிட்ட இருந்து நிதி வாங்குறாங்க. இது மூலமா சாவரினிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் த நேஷனை ஸ்டடி பண்றதுக்காக நாங்க அதை யூஸ் பண்றோம். இப்படி இந்தியாவோட இறையாண்மை, சாவரினிட்டி அண்ட் செக்யூரிட்டி, பாதுகாப்பு, இதை ஸ்டடி பண்றதுக்கு எதுக்கு ஃபாரின்ல இருந்து ஃபண்ட் வாங்கி இவங்க ஸ்டடி பண்றாங்க என்று மினிஸ்ட்ரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மேகா சங்கவி அப்படிங்கிற டோனார் கிட்ட இருந்து பினான்சியல் இயர் 2021-22ல ஃபண்ட் வாங்கப்பட்டிருக்கு. இதுலயும் கைட்லைன்ஸ் மீறப்பட்டிருக்கு. எந்தெந்த ஆண்டு யார் யார்கிட்ட ஃபண்ட் வாங்கியிருக்காங்க, அது மூலமாக என்ன நடந்திருக்கு, இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு எப்படி அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு என்பதை விளக்கி, now therefore considering the facts and position narrated in the preceding paras, the contempt authority hereby in excess of the powers conferred under section 14(1) of the act cancels with immediate effect the FCRA license of the registration number 1527100112R granted to the association Students Educational and Cultural Movement of Ladakh. So இன்று முதல் அந்த NGO ஆல காசு வாங்க முடியாது, பெற்ற காசை உபயோகப்படுத்த முடியாது.